Hello guys, this is Jeevs. You are watching Jeevs technology. So guys, we will video about இன்னைக்கு பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களோட விண்டோஸ் 11ஓட அபிஷியல் ரிலீஸ் டேட் சொல்லிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த டேட்டுக்கு வந்து விண்டோஸ் 11 வந்து உங்க லேப்டாப்புக்கு வந்து அப்டேட்டா ரிலீஸ் ஆகும். பட் இதுல பாத்தீங்கன்னா சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. சோ அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு? லைக் பாத்தீங்கன்னா நான் ஹெட்லைன்ஸ் பார்த்தோனே எனக்கு ஒரு ஷாக். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் சப்போர்ட் ஆகாது அப்படின்றது தான். எஸ் என்னதுனா இது அப்படின்னு உள்ள போய் பார்க்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சு. ஸோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த வீடியோ இது. ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இன்றைக்கி சொன்னது பார்த்தீங்கன்னா October 5 வந்து எல்லாருக்கும் மைக்ரோசாஃப்ட் அவங்களோட விண்டோஸ் 11 வந்து ரோல் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாருக்குன்னா நான் சொல்கிறது வந்து அந்த சப்போர்ட் ஆகும்ல விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகிற எல்லா பிசிக்கும் வந்து அவங்க பேட்சாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரே நாளில் வந்து எல்லாருக்குமே வராது. லைக் வந்து ஒரு பர்டிகுலர் பேட்சாக எல்லாருக்கும் வரும். பட் இந்த விண்டோஸ் 11 பிசி விண்டோஸ் 11 சப்போர்ட் பண்ணாத பிசி லேப்டாப்ஸ்லாம் இருக்குல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அந்த குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே விண்டோஸ் 10 வந்து 2025 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. லைக் கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 22, 23, 24, 25 இன்னும் ஒரு 4 இயர்ஸ்க்கு வந்து அந்த சப்போர்ட் இருக்குது. 2025 வரைக்கும் விண்டோஸ் 10ஓட சப்போர்ட் மைக்ரோசாஃப்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த விண்டோஸ் 11 என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் ஈவெண்ட்டில் பார்த்தோம். விண்டோஸ் 11 வந்து ஒரு யூஏஎம் மாற்றி லைக் ஒரு லினக்ஸ் மாதிரி ஆப்பிள் ஓஎஸில் எப்படி இருக்குமோ மேக் ஓஎஸில் எப்படி இருக்குமோ அது மாதிரி சென்டரில் எடுத்துகிட்டு வந்து டாஸ்க் பார் அது மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. யூஏஎம் க்ளீனாக இருந்தது, பார்க்க எல்லாம் நல்லா இருந்தது. பட் அதில் இருக்கிறதுலே விண்டோஸ் 11 ஒரு மெயினான ஃபீச்சர் நம்ம எல்லாரும் அவங்களோட எதிர்பார்த்த ஃபீச்சர்னா பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸஸ். அமேசான் இன்டெல் அவங்களோட கொலாப் பண்ணி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டம்லேயே ரன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது தான் அது பார்த்தீங்கன்னா பயங்கர டாக்காக போயிட்டு இருந்தது. பட் இப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் ரன் பண்ணுறது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது முடியாது, அது வரத்து எப்படியும் வந்து 2022 ஆகிடும் அப்படின்றத போல் மைக்ரோசாஃப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த October 5 என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அந்த ஆண்ட்ராய்டு சப்போர்ட் இல்லாமல் மற்ற எல்லாமே ரிலீஸ் ஆகுது October 5 வந்து. ஸோ இப்போ நீங்கள் எப்படி இந்த உங்களோட சிஸ்டமில் விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகுமா சப்போர்ட் ஆகாதான்னு செக் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு வீடியோ லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி உங்களோட சிஸ்டமில் வந்து விண்டோஸ் 11 சப்போர்ட் ஆகுமா ஆகாதான்றது. ஸோ இந்த October 5 ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா இது ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ நீங்கள் இது எப்படி செக் பண்ணணும்னா நான் அந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்துச்சுன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றத போல் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஹோப் இதில் எந்த பக்ஸும் இருக்காதுன்னு நம்புறேன். ஏன்னா நிறைய பேர் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விண்டோஸ் 11 அஃபிஷியலாக வந்துச்சுன்னா. ஸோ அஃபிஷியலாக வந்துடுச்சு அப்புறம் எந்த பக் இல்லாமல் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி என்னென்ன வருதுன்ற ஃபீச்சர்ஸ்லாம். அவங்க சொன்ன அதே ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்டு ஆப் சப்போர்ட் ஆகாதுன்றது மாதிரி சொல்கிறாங்க இப்போதைக்கு. அது இன்னும் அடுத்த 2022 தான் அதை பற்றி பார்க்கணும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. ஸோ இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இருக்குது இந்த ஆண்ட்ராய்டு தவிர மற்ற எல்லாமே வந்தால் கூட ஓகே தான் எனக்கு. ஸோ பார்ப்போம் என்னென்ன வருதுன்றது. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா mid-2022 பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 11 எலிஜிபிளான எல்லா லேப்டாப்புக்கும் வந்து அவங்க மோஸ்ட்லி விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் அப்படின்றத போல் மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு ஹைலைட் வந்து இது வந்து ஃப்ரீ. இது ஆக்சுவலாக விண்டோஸ் 11 வந்து நீங்கள் பே பண்ணி வாங்க தேவையில்லை. இதுக்கப்புறம் வர எல்லா பிசிலையும் விண்டோஸ் 11 தான் வரும். ஸோ மைக்ரோசாஃப்ட்டாக அவங்க டிவைஸ் மேனுஃபேக்சரிங் அதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க அது மாதிரி விண்டோஸ் 11ஓட ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வர மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் வர டிவைஸில் எல்லாத்துலேயுமே வந்து விண்டோஸ் 11 தான் வரும். ஸோ விண்டோஸ் 11 ஃப்ரீ தான். ஸோ எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ தான். இது விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சேட் நியூஸ்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்துடும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர். பை பாய்.